இப்ப பார்த்தோம்னா 2014 அதிமுக ஒரு தடவை ஜெயிச்சிருக்குது இந்த 16 தேர்தல்ல. அது 2014 ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சது. திமுகவுக்கு எதிரான ஒரு அலை. கம்ப்ளீட்டா அதிமுக ஸ்வீப் பண்ணுச்சு அப்படிங்கறத பார்க்கிறோம். திமுகவும் படுதோல்வி அடைஞ்சது. ஆனா அதை தாண்டி பார்த்தோம்னா வடசென்னை வந்து இன்னும் அவர்கள் கோட்டையா தான் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா கூட 6 தொகுதியுமே அந்த நாடாளுமன்ற தொகுதி வடசென்னைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 6 சட்டமன்ற தொகுதியுமே திமுக தான் ஸ்வீப் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ போன தடவை பார்த்தோம்னா அதிமுக, பாஜக, தேமுதிக எல்லாம் கூட்டணியில் இருந்துமே கூட ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இயல்பாவே அப்போ வட சென்னை அப்படின்னாலே நம்ம வந்து திமுக கோட்டை, அதனால இந்த திமுக வெல்ல தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ வேட்பாளர்கள் தேர்வுலையும் பார்த்தோம்னா கலாநிதி வீராசாமி ஏற்கனவே வேட்பாளராக அதிக ஓட்டுல வென்றவர், பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்திருக்கிறாரு. அதிமுகவை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்தவர். அவரோட பின்னணி பார்த்தோம்னா காங்கிரஸ்ல அந்த வட சென்னையில் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக தலைவராக கோலோச்சினவர் தான் அவர்கள். அவர் வந்து இப்ப அதிமுக கடந்த 2020 சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் அரசியல் பயணிக்கிறாரு. இப்ப அவர் வந்து வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு.